ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற செக்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெசிபீஸ். அதுலேயும் இன்றைக்கி கேபேஜ் பொரியல் எப்படி பண்ணுறது, முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வடை சட்டி நல்லா காஞ்சிடணும். காஞ்சக்கப்புறமா 2லேருந்து 3 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணுங்கள். கடுகு நல்லா பொரிஞ்சக்கப்புறமா கொஞ்சமாக கடலப்பருப்பு, அது கூட கொஞ்சமாக உளுந்து பருப்பு இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணக்கப்புறமா ஒரு 7லேருந்து 8 மீடியம் சைஸ் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதில் நான் குறுக்கல் வெட்டியிருக்கேன். வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணங்கணும். இந்த கேபேஜ் பொரியலோட ஃப்ளேவருக்கு நான் இன்றைக்கி வரமிளகாய் யூஸ் பண்ணுறேன். விருப்பப்படுறவங்க பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடயே கொஞ்சமாக சோம்பும் நான் ஆட் பண்ணுறேன். இது நல்லா ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும். ஒரு சின்ன பிஞ்சளவுக்கு இருந்துட்டால் கூட போதும். இப்போ இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா 2 வரமிளகாய் நான் கிள்ளி போடுறேன். என்னோடது மீடியம் சைஸ் மிளகாய் தான் எடுத்திருக்கேன். ஆனால் ரொம்ப காரங்கிறனால இது என்கிட்ட இருக்க கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறமா இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜும் இருக்கும் இல்லைங்களா, கண்ணாடி பதத்தையும் தாண்டி அந்த ஸ்டேஜ் வந்தக்கப்புறமா நான் முட்டைக்கோஸ் பொரியல் எனக்கு ரொம்பவே சின்ன சின்னதாக சாப் பண்ணியிருக்கேன். பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த முட்டைக்கோஸ் பொரியலில் மெயினாக என்னென்னு கேட்டிங்கன்னா பச்சை வாசம் அடித்த மாதிரியே இருக்கும். நம்ம என்ன தான் வணக்கி இது பண்ணாலும் சரி. ஸோ சன்னமாக வச்சுட்டு இது பொரியல் அந்தக்குள்ளே வடை சட்டிக்குள்ளே பொரியல் போட்டோடனே, காய்கறி போட்டோடனே சன்னம் பண்ணிடுங்க. எண்ணெய் எல்லா இடத்துலையும் மிங்கிள் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்புறம் நல்லா வணக்கும்போது நம்மளுக்கு ஈவனாகவும் இருக்கும், சீக்கிரமாக வேகும், அந்த பச்சை வாசம் இல்லாமல் இருக்கும். எந்த ஒரு பொரியலாகட்டும், எந்த ஒரு காய் வணக்கிறதா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு அந்த பச்சை வாசம் போனால் தான் அந்த ஃப்ளேவரை எடுத்து கொடுக்கும், ஸ்மெல் இல்லாமையும் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் இன்றைக்கி பொடி உப்பு யூஸ் பண்ணுறேன். விருப்பப்படுறவங்க கல்லுப்பை கூட போட்டுக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணக்கப்புறமா சன்னமாக வச்சு இது பண்ணிக்கோங்க. இந்த முட்டைக்கோஸ் பார்த்திங்கன்னா ஒரு வகையில் ஒரு நீர் காய்கறியை தான். அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் வணக்கும் போது அதில் இருக்க நீரே விட்டு கொஞ்சம் வணங்க ஸ்டார்ட் ஆகும். ஆல்மோஸ்ட் இந்த நீர் காய்கறியெல்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டு வதக்கப்புறம் அதோட தண்ணியிலே பாதி வெந்தக்கப்புறமா நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு இன்னுமே ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும். நான் அதனால் கொஞ்சமாக இப்போ வேகிறதுக்காக தண்ணி ஆட் பண்ணுறேன். நல்லா எண்ணெயில் ஆல்ரெடி வெந்துருச்சு, ஹாஃப் வேக்காடு ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டு சின்ன தட்டு போட்டு மூட வேக வச்சுருங்க. நல்லா வெந்தக்கப்புறமா என்னோடய சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இப்போ தான் ஆட் பண்ணுறேன். தேங்காய் விருப்பப்படுறவங்க நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடயே. நான் ஆனால் பொட்டுக்கல்லையை 1, 2 தருவாக அரைச்சி அது கூட ஆட் பண்ணுறேன் லாஸ்ட் ஸ்டேஜில். இது கூட நீங்கள் தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டிங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் கொடுக்க முடியாது, ஸ்பாயில் ஆகிடும் இல்லைங்களா. அதனால் இப்போ இந்த மாதிரி பொட்டுக்கடலை இது பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே ஃப்ளேவரும் எடுத்து கொடுக்கும், ரொம்ப நேரமும் வரும், ரொம்ப நேரம் ஸ்ட்ராங்காக அந்த அரோமாவும் இருக்கும். இப்போ நம்மளுக்கு சூப்பரான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் காட். தேங்க்யூ யூனிவர்ஸ். தேங்க்யூ சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ.